வணக்கம் வால்டர். வணக்கம் தினேஷ்ண்ணே. கடைசியாக நம்ம ஐபிஎல்னுடைய வரலாறு வீடியோ பற்றி பேசியிருந்தோம். ஆமாம், அடுத்தடுத்த வீடியோக்களில் ஐபிஎல்ல நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம அதை பற்றி பேசல. ஐயோ, வேற என்னது? சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சுவாரஸ்யமான ஒரு மேட்ச் நடந்துருச்சு. சரி, நேற்று நடந்த அந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பயங்கர எதிர்பார்ப்புக்கு நடுவில் நடந்த ஒரு மேட்ச்சு. நீயும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நானும் பார்த்தேன், ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பார்த்தாங்க. இந்த மேட்ச் ஐபிஎல்லோட பயங்கர சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் நடந்தது. விராட் கோலியோட சாதனைகளா இருக்கட்டும், அப்புறம் நடந்த ஃபீல்டிங்ல இருக்கட்டும், மக்களோட சப்போர்ட்டா இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த மேட்ச் நடந்தது. அதுல என்னென்ன குறிப்பிட்டத்தக்க ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம இன்னைக்கு பேசலாம். கண்டிப்பா. வெல்கம் டு த ஷோ அவுட் சைட் தி ஆஃப் ஸ்டம்ப். அதானே பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்னானே காலகாலமாக மக்களுக்கு இருக்கிற பரபரப்பும் ஸ்டேடியத்தில் இருக்கிற பரபரப்புக்கும் பஞ்சமே இருக்காது. டிவி முன்னாடி எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தோம். நம்மளும் அப்படிதான் மேட்சை பார்க்க உட்காந்துட்டு இருந்தோம். மேட்ச் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் நல்லாவே பேட்டிங் பண்ணிட்டே இருந்தாங்கண்ணே. என்ன கொஞ்சம் நடுவில் ஷமி கால் அடிபட்டும் போது ஹர்திக் பாண்டியா பால் போட வந்தார். ஹர்திக் பாண்டியா ஓவர்லையும் முதல் ஓவர் கொஞ்சம் நல்லாவே பாபர் அசாம் கவர் டிரைவர்லாம் ஆடிட்டு இருக்கும்போது பார்த்தா நல்ல ஃபார்மா இருக்கு. இன்னைக்கு மேட்சுக்கு பஞ்சம் இது இல்லடா, ஒரு நல்ல சேசிங் ரன் கொடுப்பாங்க. ஒரு நம்ம சந்தானம் சொல்ற மாதிரி தான் ஃபுல் ஆக்ஷன் பிளாக் மாட்டி இருக்குமாப்ல, வா இன்னைக்கு என்ஜாய் பண்றோன்ற மாதிரி இருக்கும். ஒரு ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே நம்ம ஹர்திக் பாண்டியன் குன்ஃபு பாண்டியன் ஒரு குரலை வித்தை காட்டி லென்த்தை லைட்டா மாத்தி போட்டோன்னே பாபர் அசாம் பின்னாடி கேட்ச கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டு போன உடனே ஆஹா என்னடா இது, ஒரு விக்கெட் விழுந்துருச்சே, சரி இந்தியன் ஃபேனா நமக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா எடுத்துட்டாங்க, ஓகே அடுத்து இந்த மேட்ச்ல ஒரு பெப்பினஸ் இருக்கும், அடுத்து வரது யாரு முகமது ரிஸ்வான் வராரா இல்ல வேற யாரான்னு ஷஹீத் வந்தாரு. அவர் சரி ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு பார்த்தா அந்த அடுத்த ஓவர்லயே பார்த்தோம்னா ஒரு ரன் அவுட் வேற ஆனாங்க. அக்ஷர் பட்டேல் பயங்கரமான ஒரு த்ரோ, விக்கெட் ஒரு 2-3 பால் கூட ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அது தேவையில்லாத ரன்னும் அக்ஷர் பட்டேலோட கைக்கே போகுது, அடிச்சுட்டு ரன்னு போகாம இருந்தாலும் பரவாயில்ல, பாபர் அசாம் இருக்கிற வரைக்கும் அந்த ரன் போயிட்டே தான் இருந்தது. சோ அந்த டைம்ல அந்த ரன் அவுட் எதுக்கு தேவையில்லாம குறுக்க போற ஓனான வேட்டி கடியில் விட்ட கதை மாதிரிதான் அடிச்சு நேர கை கடிச்சுட்டு வடன்னு ஓடி போய் அவுட் ஆனோடனே அவரு செம த்ரோ விடுத்தாரு. நமக்கு அக்ஷர் பட்டேலுக்கு செம த்ரோ கொடுத்தோடனே மேட்ச் அங்கேயே ஓரளவுக்கு டேர்னிங் பாயிண்டா இருந்துச்சு. ஏன்னா எந்த டீமா இருந்தாலுமே தொடர்ந்து ஒரு ஓப்பனர்ஸோட 2 விக்கெட்டு தொடர்ந்து விடும் போது அடுத்து வர 2 பேட்ஸ்மேனும் செட்டில் ஆகணும். கரெக்டா பவர் பிளே வேற முடியுது. கண்டிப்பா பவர் பிளே முடியும் போது ஃபீல்டர்ஸ் வெளியே போவாங்க, இவங்களுக்கு அந்த 1s and 2s கிடைக்கிறத கம்மி பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்தோடனே இப்படி ஆனும் போது முகமது ரிஸ்வானும் சைச்சிகளும் ரொம்ப நேரம் ஆடுறாங்க. நான் கூட அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா ரொம்ப நேரம் ஆடல, ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தாங்க. அப்படி சொல்லலாம். என்னடா ஆக்ஷன் பிளாக் கூட்டு கடைசியில காமெடி பிலிம் காட்டிட்டு இருக்கிறீங்கன்ற மாதிரி பாகிஸ்தானுக்காரங்க டாட் பால் 150 டாட் பால் ஆடி இருக்கிறாங்க. 25 ஓவர் டாட் பாலே ஆடி இருக்கிறாங்க. சரி ஆடினதாங்க, 2வது வந்துச்சாடாடா மிச்ச பால்லாம் அடிச்சிருக்காங்களா? மிச்சமானும் இல்லை, அவங்க ஓடிஐ மறந்து ஒரு டெஸ்ட் சோனுக்குள்ளார போயிட்டாங்க. 2 விக்கெட் விழுந்தோடனே ஐயோ என்ன பண்றதுன்ற ஒரு கவலைக்குள்ளார போய் அடுத்து ஒரு மீட்டைன் ஆகி வரணும். 30வது ஓவர் ஆயிடுச்சு, இதுக்கு மேல ரன் அடிக்கணும்னு பார்க்கும்போது முகமது ரிஸ்வான் அவுட் ஆயிட்டாரு. ரிஸ்வான் தான் அவுட் ஆயிட்டாரு. இன்னொரு செட்டில் பேட்ஸ்மேன் தான் இருக்காருப்பா, இன்னொரு வந்த பிளேயர் கூட நின்று அடிச்சு ஆடுவார்னு பார்த்தா அவருக்கு என்ன கோவமோ என்னன்னு தெரியல, என்னடா ரிஸ்வான் என்ன விட்டு போயிட்டேன் நானும் பின்னாடியே வரேன்ட்டு அவருமே வழக்கம் போலதான் அவங்க போனா இந்த 2 விக்கெட்டா போயிட்டு இருந்த ஒரு டெம்ப்ளேட் நம்ம பார்த்தோம் பாகிஸ்தானுக்குள்ள. அவங்க பேட்டிங்லேயே அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆனும் போது கொஞ்சம் அங்கேயே சரி இன்னைக்கு மேட்ச் எப்படி போகுது இருந்தாலும் அவங்க ஒரு சில கடைசியில் டெத்துலலாம் ஒரு பவுலர்லாம் நல்லா அவங்க சைடில் கொஞ்சம் ரன்னு கொடுத்து போகும்போது 244 கிட்ட 240 அடிச்சாங்க. 240 அடிச்சாங்க. இடையில ப்ரெடிக்டர் கூட 280 290 260 ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. சரி ஒரு 250 கொடுத்தாங்கன்னா ஒரு டீசென்ட் சேசிங்கா இருக்கும், நமக்கும் நம்ம பேட்ஸ்மேனுக்கும் கொஞ்சம் இறங்கி அடிக்கிறதுக்கு வசதியா. ஏன்னா அதான் 250 ஏன் வின்னிங் டோட்டலா அங்க நம்ம பார்த்துருந்தோம்னா அதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் அந்த பங்களாதேஷ் அந்த 2வது இன்னிங்ஸ்ல பண்ண ஸ்பின் ஷோக்கை பார்த்து நம்ம எல்லாருமே நினைச்சிட்டோம் சரி 260 280 ஒரு வின்னிங் ஸ்கோரா இருக்கணும். ஐ திங்க் பாகிஸ்தானும் அந்த கால்குலேஷன்ல தான் ஆடி இருப்பாங்க. பட் ஆனா அவங்க எங்கேயோ அதை லேக் பண்ண போய் 240 ஆல் அவுட் ஆனோடனே நம்ம டீம் வழக்கம் போல பேட்டிங்க்கும் கலக்குனாங்க.
நம்ம டீமும் வந்து ஆரம்பத்தில் 240 டார்கெட்டுன்னு தெரிஞ்ச உடனே ஆரம்பத்திலேருந்து நம்ம மெதுவாகவே ஆகிட்டு கடைசியில் பார்த்துக்கலாம் அப்படின்ற நினப்பில் வரவே இல்லை. அதான் வந்த உடனே விராட் கோலி ரோஹித் சர்மா வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பப்ளோட ஐசிசி டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு. என்ன மேட்ச் என்ன ஏதுனாலும் அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணிக்கணும். பவர் பிளேவை யூஸ் பண்ணார், நிஜமா அதுதான் உண்மை. பவர் பிளே வந்து ரோஹித் சர்மா வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆரம்பத்துலேருந்தே வெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வெளுத்துட்டு ஆரம்பிச்சுட்டு ஒரு 20 ரன் அடிச்சுட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு கிளம்பிட்டான். போன பாலுமே வந்துட்டு பயங்கரமான பால். நம்ம அதை சொல்லி வந்து ஷைன்ஸ் ஆஃப்ரிடிக்கு வந்துட்டு இந்த இடத்துல கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அது நார்மலா ஒரு அடிக்க போய் அவுட் ஆகுறது வேற, பட் ஆனா அந்த பால் எந்த பேட்ஸ்மேன்னாலையுமே அதை நிலகுலைய வைக்கிறது இருக்கு. நிலை இப்ப ஒரு ஷாட் அடிக்க ஆரம்பிச்சு அது கேட்ச் ஆகுறதோ மத்த விஷயங்களோ அப்படி போறது கூட ரொம்ப நார்மலா. அதான் ஒரு பேட்ஸ்மேன் நிலகுலைய வச்சு அவுட் ஆக்குறதுங்கிறது ஒரு தனி ஸ்பெஷல். அதுவும் ரோஹித் சர்மா ஹிட்மேனை வந்துட்டு, ஏன்னா அவரு பிரைம் ஃபார்ம்ல வேற இருக்கிறாரு. அவரு வாட்டி அடியில ஷைன்ஸ் ஆஃப்ரிடி பயங்கர ஒரு யார்கர் போட்டாப்ல, நல்ல பால் இன்ஸ்விங்கர் ஆக்கரு தலைவர் வந்துட்டு ஓகே டீசெண்டா அவுட் ஆயிட்டு போனாப்ல. அதுக்கு அடுத்து தான் வந்தாரு நம்ம ராஜா கோலி. ஆமா, ராஜா கோலி வந்தாரு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கோலி உள்ள இறங்கின உடனே கண்டிப்பா எல்லாரும் செஞ்சுரி எதிர்பார்த்திருப்பாங்க. ஏன்னா பாகிஸ்தான் மேட்ச். இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். டிராவிஸ் ஹெட்டுக்கு எப்படி வந்துட்டு ப்ளூ கலர் ரோஹித் சர்மா இந்தியா அவருக்கு ஒரு பாசம் கிரியேட் ஆகுதோ, அதே மாதிரி நம்ம விராட் கோலிக்கும் வந்துட்டு ஒரு பாசம். பாபர் அசாம், பாகிஸ்தான், முகமது ரிஸ்வான் இப்படி ஒரு டீமை பார்த்துட்டாருன்னா அவருக்கு எங்க இருந்து வருமோ தெரியாது. மாதிரி பச்சை சட்டை இவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தோணுதுன்ற மாதிரி இவர் பாகிஸ்தானை பார்த்தாலே நம்ம விராட் கோலி வந்து ஒரு தனி ஃபார்ம்ல போயிடுறாரு. ஆமா, பச்சை சட்டைனா அடிப்பேன் அப்படின்ற மாதிரி வழக்கம் போலவே பாகிஸ்தானுக்கு எதிரான மேட்ச்ல ஒரு அடின்னு அடிச்சு, அதுவும் சேசிங்ல. ஆமா, கோலியோட ஸ்பெஷலே அதுதான். எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல செஞ்சுரி அடிக்கிறதுலாம் நார்மல், யாரு வேணா அடிக்கலாம். ஏன்னா எந்த ஒரு கவலையும் இருக்காது, நம்ம பாட்டுக்கு இஷ்டத்தையும் அடிக்கலாம், நம்ம செட் பண்றதா டார்கெட். அதுவும் சேசிங்ல செஞ்சுரி அடிச்சு மேட்சை ஜெயிச்சும் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய ஸ்பெஷல். எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு ஸ்டார்ட் கூட வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் 85-80 இது அடிச்சிருக்காரு ஓடிஐல. அதுல 58 மேட்சஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஆமா, அதாவது இவர் செஞ்சுரி அடிச்ச மேட்சஸ்ல எல்லாத்துலயுமே ஓடிஐல இந்தியா வந்துட்டு 58 மேட்சஸ் வந்து ஜெயிச்சிருக்கு. கோலியோட ஸ்டாட்டை பத்தி பேசுறதுக்கே ஒரு பெரிய லிஸ்ட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை பத்தி பேசணும்னா பேசுறேன். என்னென்ன வச்சிருக்கிறாப்ல, என்னென்ன ரெக்கார்டு படைச்சாப்ல, யார் அந்த எலைட் குரூப்ல போயிருக்காங்கன்னா 14,000 ரன்ஸ் எல்லாம் பயங்கரமான ரன்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம சச்சின் டெண்டுல்கர், சங்கராரா இருந்தது. ஆமா, அவங்கள விட எப்படி சொல்றதுன்னா சச்சினை விட ஒரு 60 இன்னிங்ஸ் வந்துட்டு கம்மியா இவர் வந்து வச்சிருக்கிறாரு. சங்ககாரா வந்து 100 இன்னிங்ஸ் கம்மியா அவர் வந்து உள்ள வச்சிருக்கிறாரு. என்னென்ன ஸ்டாட் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா பார்ப்போம். ஐசிசி தொடர்கள்ல மட்டுமே விராட் கோலியோட ஆவரேஜ் எவ்வளவுன்னு பார்ப்போம். இதுல என்னன்னா சாம்பியன்ஸ் டிராஃபில ஐசிசி இதுல வந்துட்டு விராட் கோலியோட முதல் செஞ்சுரி ஐ திங்க் சோ. இது சாம்பியன்ஸ் டிராஃபில இதுதான் முதல் செஞ்சுரி தலைவனுக்கு. ஆமா, அதுல சாம்பியன்ஸ் டிராஃபில வந்து 93 ஆவரேஜ் வச்சிருக்காரு. வேர்ல்டு கப்ல வந்து 59.83 ஆவரேஜ் வச்சிருக்காரு. T20 வேர்ல்டு கப்ல 58.7 வச்சிருக்காரு. ஆமா, அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த மேட்சுகள்ல பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கினதுல வந்து 4 ஃபார்மேட்லயும் பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. விராட் கோலி. இந்தியாவில் அப்படி வேற யாருமே அப்படி ஒரு சாதனை பண்ணிருக்காங்க. வேர்ல்டு கப்லயும் வாங்கியிருக்காரு, T20 வேர்ல்டு கப்லயும் வாங்கியிருக்காரு, சாம்பியன்ஸ் டிராஃபி, ஆசிய கோப்பை, இது 4லயுமே வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக சும்மாவா சொல்றாங்க அப்படின்ற மாதிரி ராஜா கோலி தனது கால் தடத்தை படித்து விட்டான். ஆமா, அப்புறம் ஒரு நாள் கிரிக்கெட்ல வந்து இந்தியாவுக்காக அதிக ஆட்ட நாயகன் விருதுகள் வாங்கினதுல கோலி 2வது இடம். ஓகே, முதல் இடத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சது சச்சின் டெண்டுல்கர். 62 முறை வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. விராட் கோலி 42 முறை வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி சர்வதேச கிரிக்கெட்ல அதிக சதங்கள் அடிச்சதுல சச்சின் டெண்டுல்கர் தான் இப்போ வரையும் ஃபர்ஸ்ட் ஓவரால். ஆமா, ஓவரால் எல்லா ஃபார்மேட்லயும் சேர்த்து எல்லா ஃபார்மேட்லயும் 100க்கு 100 அடிச்சிருக்காரு. 100 அடிச்சிருக்காரு 782 இன்னிங்ஸ்ல. விராட் கோலி இப்ப 82 செஞ்சுரி அடிச்சிட்டாரு, அதுவும் 614 இன்னிங்ஸ்ல. இதுலயே ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்கு. ரொம்ப கம்மி இன்னிங்ஸ்ல வந்து இவ்வளவு பெரிய சதங்கள் அடிச்சிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் கிரிக்கெட்ல வந்து அதிக ரன்கள் அடிச்சது ஃபாஸ்டஸ்டா சொல்றீங்க. ஆமா, 8000 ரன்னு, 9000 ரன்னு, 10000, 11,000, 12,000, 13,000, இப்ப 14,000. அதாவது ஓடிஐல. ஆமா, ஓகே. இந்த மைல்கல் ரன்களை எல்லாம் அதிவேகமாக ஏற்றினது ஒரே ஆள்.
விராட் கோலி. ஆமா, அதுவும் இந்த 14,000 ரன்னை வந்து 287வது இன்னிங்ஸ்ல வந்து எட்டியிருக்காரு. இதே 14,000 ரன்னத்தை நம்ம மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சின் டெண்டுல்கர் வந்து 350வது இன்னிங்ஸ்ல தான் எட்டியிருக்காரு. அதான் நான் சொன்னேன், ஒரு 60 என்னமோன்ற ஒரு வித்தியாசத்துலதான் வந்துட்டு தலைவனுக்கும் இவருக்கும் இருக்கிறது வித்தியாசம். ஆமா, தன்னோட ஐடாலா தன்னுடைய பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சிருக்கிற அந்த மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினை வந்து இந்த ஒரு பெரிய சாதனையில் வந்து முறியடிச்சிருக்காருன்னே சொல்லலாம். கண்டிப்பா. அடுத்தது வந்து ஓடிஐ ரன்களில் வந்து அதிகமாக அடிச்சிருக்கிறதுல வந்து சச்சின் தான் இப்போ வரையும் அதிக டாப்பில் இருக்காரு. 18,426 ரனில். செகண்ட் இடத்துல சங்கக்கரா இருக்காரு. 3வது இடத்துல இப்போ கோலி வந்திருக்காரு. 14,085 ரன் வாங்கியிருக்காரு. அவருக்கும் சங்கக்கராவுக்கும் டிஃபரன்ஸ் வந்து வெறும் 149 ரன். இன்னொரு 149 ரன் அடிச்சாருன்னா தன்னுடைய மாஸ்டர் பிளாஸ்டர் சச்சினை வந்து 2வது இடத்துல நெருங்கிடுவாரு. சங்கக்காராவை பின்னுக்கு தள்ளி 2வது இடத்துக்கு போவாரா? கண்டிப்பா போவாரு. அடுத்த ஒரு சில மேட்சுகளே நெருங்கி இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில வந்துருவாருன்னு நினைக்கிறேன். வந்துருவாருன்னு தான் எனக்கும் ஆசை. ஆனா பாப்போம், ஏன்னா இந்த அடுத்த வாரம் மேட்சஸ் எல்லாமே முக்கியமான மேட்சஸ் இவங்களுக்கு. இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரு ஷார்டஸ்ட் டோர்னமெண்டா இருக்கிறதுனால என்னமோ நேத்து தான் பாகிஸ்தானுக்கு 2வது மேட்ச்லயே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்க வந்து போட்டி விட்டு வெளியேறீங்கன்னு. இது ஒரு 8 டீமே எல்லா டீம் கூட ஒரு மேட்ச் ஆடி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது எப்படி இருந்திருக்கும்ன்றது வேற. பட் ஆனா இவருக்கு இந்த ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி பொறுத்தவரை ஷார்டஸ்ட் டோர்னமெண்ட்ன்றதுனால இப்பயே எல்லா கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பாகிஸ்தான் அஃபிஷியலி அவுட்டுன்னு அவங்க இன்னும் சொல்லலை, ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. அதனால இதுலயே வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில இது வரைக்கும் இவ்வளோ ரெக்கார்டு பண்ண விராட் கோலிக்கும் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு புது ரெக்கார்ட் பண்ணியிருந்தாரு. யாருன்னா பென் டெக்கட் பண்ணியிருந்தாரு. அதிகபட்ச சிங்கிள் ஸ்கோர், அதாவது இவருக்கு எப்படி இப்போ 149 அடிச்சா சங்ககாரா ரெக்கார்டை பீட் பண்ணுவாரா, அவரோட ரெக்கார்டை பீட் பண்ணணும்னா 164 ரன்னை வந்துட்டு விராட் கோலி வந்து அடிச்சு 165 அடிச்சாருன்னா பென் டெக்கட் ரெக்கார்டு. அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு பிளேயர் அதிகபட்சமா அடிச்ச ரன்னு அந்த ஹிஸ்டரியும் வந்து பென் டெக்கட் வச்சிருக்காரு. அந்த மேட்ச்ல என்னதான் ஒரு ரெக்கார்டு படிச்சிருந்தாலும் ஆஸ்திரேலியா பின்னாடி வந்து சேசிங் ஹையஸ்ட் ரன் சேஸாகவும் அதுதான் இருக்குது. இப்போ வரைக்கும் ஓடிஐ சீரீஸ்லையும் சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே அதிகபட்ச ரன் சேஸ் ஆஸ்திரேலியா பண்ணதுலேயே அதிகபட்ச ரன் சேஸாகவும் இருக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபிலேயே அதுதான் அதிகபட்ச ஒரு ரன் சேஸாகவும் இருக்கு. இந்த ஸ்லோ கேம் அப்படின்ற மாதிரி இந்த கான்செப்ட் நம்ம பேசிட்டு இருந்தா அவருமே விராட் கோலி அந்த டெம்ப்ளேட் பிடிச்சிருக்கு எனக்கு, நான் இது விரும்புறேன். இதுக்கு முன்னாடி தோனி அந்த ஃபார்மேட் வச்சிருந்தாரு. அவர் அந்த ஸ்லோ கேம் அந்த ஸ்பின்னர்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்றதா இருக்கட்டும், மிடில் ஓவர்ஸ்ல சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் எடுக்கிறது, ஃபாஸ்ட் பவுலரோட அந்த ஃபாஸ்ட் பேஸை யூஸ் பண்ணி நம்ம ரன்ஸ் அடிக்கிறத வந்து தோனி நிறைய விரும்புவாரு. அந்த ஃபார்மேட்டை இப்போ விராட் கோலி கையில் எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். இப்போ ஏன்னா 2 மேட்சஸ்லயும் நம்ம பார்த்தோம்னா ஸ்பின்னர்ஸை நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாரு. ஸ்பின்னருக்கு அவர் வந்து ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா பிலோ 50ல வச்சிருந்தாரு. ஆனா அப்படியே நீங்க வந்து இதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கட்டும், மீடியம் பேஸா இருக்கட்டும், ஹாரிஸ் ராஃப்லாம் போடும்போது வார் ஆஃப் போடு அப்படி நீ என்ன வேகத்துல போறியோ அவனுக்கு அந்த வேகத்துல திருப்பி நான் தரேன்ற மாதிரி அடிச்சாரு. எல்லா பாலுமே சூப்பரா கவர் டிரைவ் ஆடினாரு. நம்ம ஷோக்கு வச்சிருந்தோம் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்னு. ஆனா அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் லென்த்ல போட்டாலுமே தலைவன் வந்துட்டு பயங்கரமா ஒயிட் பால்ல நல்லாவே ஆடுறாப்புல. ரெட் பாலுக்கும் ஒயிட் பாலுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை அவர் இங்க காட்டினாரு. இதே 2 மாசத்துக்கு முன்னாடி இதே அந்த நம்ம ஐபிஎல் ஹிஸ்டரி பத்தி பேசும்போது கூட இங்க இந்தியாவில் நடந்த ஒரு ரெட் பால் டோர்னமெண்ட்ல கூட அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப்ல தான் தலைவன் அவுட் ஆனாப்ல. ஆனா இப்போ அதே லென்த் ஒயிட் பால்ல போடும் போது நல்லா கேபிட்டலைஸ் பண்ணி கவர் டிரைவ் எல்லாம் இப்படிதான் ஆடுவோம் பாரு, என் கவர் டிரைவை பாருங்கடான்ற மாதிரி அடிச்சு அந்த செஞ்சுரியை வந்துட்டு பதிவு பண்ணது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருந்தது. இந்த ஸ்லோ பேஸ்லாம் பார்க்கும்போது அவர் ஒரு 4 கூட அடிக்கல. எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னரை வந்து பயங்கர ரெஸ்பெக்டா வெறும் 1s and 2s மட்டும் ஆடிக்கிட்டு நிறைய டாட் வச்சு அந்த ரொட்டேஷன்லயே இருந்துட்டு கடைசி அந்த 4க்கு மட்டும்தான் ஸ்பின்னர் அவர் அடிச்சாரு. மற்ற அவர் அடிச்ச எல்லா ரன்னுக்குமே வந்துட்டு நல்ல ஹிட்டிங் ஷாட் 6, 4 எல்லாமே கரெக்ட் ஃபாஸ்ட் பவுலர்ல தான் ஆடி இருந்தாருன்றது குறிப்பிடத்தக்கது. பார்த்த இந்த 2 மேட்ச்ல இந்தியன் டீமோட பர்ஃபார்மன்ஸ் ஒருத்தர் வந்து தொய்வடைஞ்சா கூட இன்னொருத்தர் வந்து தூக்கி நிறுத்துறது. இப்போ சொன்னல நீ முகமது ஷமி டவுன் ஆகும்போது ஹர்திக் பாண்டியா வந்து நிற்கிறாரு. நாளைக்கு ஹர்திக் பாண்டியா வந்து நிற்கும் போது கண்டிப்பாக முகமது ஷமி இன்னொரு மேட்ச்ல 5 எடுக்கிறக்கோ நல்ல விக்கெட் எடுக்கிறக்கோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால் இந்தியாவோட இந்த 2 மேட்ச்சில் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே அபாரமாக இருக்குது. சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிப்பாங்களா, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தோனிக்கு அப்புறம் ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்தியாவுக்கு இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம இனிமேல் தான் நம்ம பேசணும். கண்டிப்பாக தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.